குறிப்பா லாஸ்டா ஒரு விஷயம் சொன்னாங்க. அபூபக்கர் முஸ்லியார் மதலில்லாஹு தஆலா அவங்க கேரளாவுல கோழிக்கோட்ல இருக்கிறாங்க. யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப டூர் போறோமா இல்லைங்களா, கேரளா மூணாறுலாம். கேரளா போகும்பொழுது கோழிக்கோடுனா அங்க இருந்து ஒரு 6 மணி நேரம் ஆகும். அந்த மதரசாவுல பிள்ளைகளை சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். நானும் நியத்தை வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும். வெறும் ஆலிமை மட்டும் உருவாக்கவில்லை. ஏனென்றால் நம்ம தம்பி சொன்னது மாதிரி ஒரு பெருமத சகோதரிக்கு நடக்க இருந்த தூக்கு தண்டனையை நிறுத்தும் அளவிற்கு ஒரு உச்சாணி ஸ்தானத்துல இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அபூபக்கர் முஸ்லியார் வேலூர்ல பட்டம் வாங்கினவங்க, பாக்கியாத்து சாலிஹாத்துல. பெரிய பிரம்மாண்டமான 5000 ஸ்டூடெண்ட்ஸ்கள் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் வக்கீல்களாக, கலெக்டர்களாக, பட்டதாரிகளாக ஆலிம்கள் அங்க உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நாம ஒரு நியத்து வைங்க. இப்போ ஒரு பள்ளிவாசலும் கட்டி இருக்கிறாங்க அவங்க. யூடியூப்ல அடிச்சு பாருங்க. பாபர் மசூதியை இடித்தவர்கள் அந்த மசூதியையும் பார்க்க வேண்டும். அதை விட பிரம்மாண்டமான மிகப்பெரிய மஸ்ஜிது, அழகான மஸ்ஜிது. சுமார் 10 கோடி ரூபாய் செலவுல கட்டி இருக்கிறாங்க. கூடையும் இருக்கலாம், நான் தோராயமாக சொல்கிறேன். அற்புதமான ஒரு உதாரணம். தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் பயணப்பட்டால் அந்த கோழிக்கோடு மதரசா, அந்த சகாஃபியத்து சுன்னியா, சுன்னத்தை நிலைநாட்டக்கூடிய மதரசா, அவளும் சுன்னத்து வல் ஜமாத்துன்னா என்னன்னு அங்க போய் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மதரசா. அதனுடைய ஃபாலோவுல வரக்கூடியவங்க தான் கேரளாக்காரங்க. இங்க ஓதுறவங்க எல்லாம் வந்தா பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல முண்டாஸ் போட்டு ஒரு தலப்ப மாதிரி கட்டி இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட ஓதக்கூடியவங்க. ஆகையினால அங்க இன்ஷா போன வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க. அங்க போய் பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆக இந்த காலத்துல இறைச்சம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆண்களுடைய அணிக்கு இறுதி பேச்சாளராய் உண்மையாய் ஆணித்தரமாய் வலுவாய் தங்களுடைய கருத்தை நிப்பாட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப தொங்கல்ல நிக்குது, 2 தராசுலையும் சரியா நிக்குது. இப்ப அதுல ஒரு 2-3 கிராம் தொங்கல்ல நிக்குது.